நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு தேவையான பொருள் புளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, புளி, மாங்காய். உங்களுக்கு புளிப்பு மாங்காயில் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதுதான் புளிப்பு சம்மந்தமானது. காரம், வத்தப்பொடி, அதாவது மிளகா வத்தல் பொடி, பச்சை மிளகா, மிளகு 2 உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், தனியா பொடி. ஒரு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புளிப்பு சம்மந்தமாக தக்காளி, புளியை கொஞ்சம் நினைய வச்சுக்கோங்க. மாங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறவு ஒரு பாத்திரத்தில் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், வெந்தயம். இது நீங்கள் தாளித்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுண்டை வத்தல் 2 அதை தாளித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறவு மணத்தக்காளி வத்தல் அதை தாளித்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இந்த நாளையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு பவுலில் நம்ம புளியை நினைவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி, தக்காளி, மாங்காய் இது புளிப்பு சம்மந்தப்படுது. அதுக்கப்புறம் காரம் தேவையான அளவு, வத்தப்பொடி, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு 2, இல்லை காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா அது தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தென் மிளகு உங்களுக்கு தேவையான அளவு, இந்த காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் புளிப்பு, காரம் நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறவு தேவையான அளவு அதில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா புளிப்பு, காரம், அதோட உப்பு, மஞ்சள் தூள், தனியா பொடி. தனியா பொடி எப்படின்னா, சில பேருக்கு வத்த குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் பிடிக்காது. அப்போ கொஞ்சம் தனியா பொடியை கம்மி பண்ணிடுங்க. தனியா பொடி தான் அது கட்டியாகிறதும் தண்ணி ஆகிறதுடைய கன்சிஸ்டன்சி, குழம்போட இதை கொடுக்கக்கூடியது. ஸோ உப்பு, மஞ்சத்தூள், தனியா பொடி இது இவ்வளவும், இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலை நல்லா கரைச்சி நல்லா ஒன்றா வச்சு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கொதித்த உடனே நல்லெண்ணெயில் இது அவ்வளோத்தையும் நல்லா தாளித்து வச்சுருங்க. நல்லெண்ணெயில் இது அவ்வளோத்தையும் நல்லா தாளித்து மேலே உள்ளது எல்லாம் கொதித்த உடனே இந்த தாளிப்புங்கிறத அவ்வளோத்தையும் நீங்கள் அதில் கொட்டிடுங்க. அதுலேருந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறவு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காயப்பொடி, வெல்லம், கருவேப்பிலை, மல்லி இலை இது இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு லைட்டாக ஒரு கொதித்து வரவும் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இதுதான் வத்த குழம்பு. நான் வத்த குழம்பு ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க ரொம்ப பிடிக்கும். நான் சாதம் வச்சு வத்த குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது கூட நீங்கள் அப்பளம் வச்சு நல்லா சாப்பிடுங்க, இன்னும் ருசியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.